अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन बारिक वसल्लिम अलैहि। மரியாதைக்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, ரப்புல் இஸ்ஸத் கருணை கடனான் அல்லாஹ் நபி அவர்கள் சொன்னார்கள், 70 தாயை விட கருணையாளன். எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், அக்கிரமங்கள் செய்கிறோம், அநியாயம் செய்கிறோம், அதர்மங்கள் செய்கிறோம், நமக்கு தெரிந்தே தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட 70 தாயோட கருணையாளன் நமக்கு மறுபடியும் உணவு அளித்து கொண்டிருக்கிறான், உடை அளித்து கொண்டிருக்கிறான், வாழ்வை அளித்து கொண்டிருக்கிறான். என்றாலும் கூட அல்லாஹ் திருமறையில் என் பிடி ரொம்ப கடுமையானது என்றும் எச்சரிக்கை செய்கிறான். தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி நல்ல அடியானாக, சாலியான மனிதராக, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமானவர்களாக, செய்ய சொன்னதை செய்யக்கூடியவர்களாக, செய்ய வேண்டாம் என்று சொன்னவர்களை தடுக்கக்கூடியவர்களாக, அதை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். காரணம், இவ்வளோ கருணையாளன். இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அரசராக இருந்தவர்கள். ஆண்டவன் அவர்களுக்கு அருள் செய்தான். ஒரு பெரும் ஞானியாக, ஒரு பெரும் விஞ்ஞானியாக அவர்களை ஆக்க அல்லாஹு தஆலா நாடி விட்டான். வமா தஷாஉனா இல்லா யஷா அல்லாஹ், நாம் நாடாமல் நீங்கள் நாடுவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவது கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்றி அல்ல என்று திருமறை அல்லாஹ் சொல்லுகிறான். 6666 திருவசனத்தில் அல்லாஹ் சொன்ன ஆயத்துகளில் ஒன்று, மரத்திலிருந்து இலை கீழே விழுது பார்த்தீங்களா, அது கூட என் அனுமதி இல்லாமல் இல்லை நபியே. நாம் என்ன சொல்கிறோம்? காற்று அடிச்சிச்சு, பறவை உட்காந்துச்சு, கல்லால் பசங்க மரத்தில் அடித்தாங்க, கிளையை உழுக்குனாங்க, அதனால இலைகள் விழுந்தது என்று சொல்கிறோம். இது அவ்வளவும் தவறு. வெளிரங்கத்துக்கு இது சரியாக இருந்தாலும் கூட புறக்கண்ணுக்கு அது சரியாக இருந்தாலும் சரிதான். ஆத்மார்த்த ரீதியிலே குர்ஆனுடைய பாஷையில் அல்லாஹ் சொன்ன எச்சரிக்கைப்படி பார்க்கும்போது ஒரு இலை கீழே விழுவது கூட என் அனுமதி இல்லாமல் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வயிற்று வலியால் கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ருஜுவானார்கள். பார்த்தீர்களா? எந்த ஒரு நோய் வந்தாலும் சரி, அதே நேரம் உங்களுக்கு செல்வம் வந்தாலும் சரி, செல்வாக்கு வந்தாலும் சரி, அது எதற்காக வந்தது? வாழ வைப்பதற்கா, வாழ்வை பிடுங்குவதற்கா? இரண்டும் உண்டு. கார் வாங்குகிறோம், அதை நாம் புழங்குகிறோம். அதே கார் விபத்தில் சிக்கி நம் உயிரை இழப்பதற்கு காரணமாக இருக்குகிறோம். என்னுடைய குருநாதர், என்னுடைய ஷேக், என்னுடைய முர்ஷித் அல்லாமா ஆரிஃபில்லா ஃபைஜி ஷா நூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் ஒரு கார் வாங்கிய பிறகு ஆண்டவன் அளித்த பிச்சையிலே துவா செய்யுங்கள் என்று சொன்னேன். கார் சாவி வாங்கி துவா செய்து சொன்னார்கள், நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கொள், தீய காரியத்துக்கு இந்த காரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. காரில் உட்கார்ந்தால் ஆண்டவனை மறக்க வேண்டாம். காரணம், அந்த கார் எங்கே போகுது என்று உனக்கு தெரியாது. உன் வீடை நோக்கி போகுதா, அல்லது சுடுகாடு என்று சொல்லக்கூடிய மையாட்டாங்குளை நோக்கி போகுதா? எத்தனை விபத்துகளை நீ அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறாய், எத்தனை காட்சிகளை நீ கண்ணால் பார்க்கிறாய். நீ ரோட்டில் காரில் வரும்போது உன்ன மாதிரி தான் அவர்களும் வந்தார்கள், அவர்களும் காரில் உல்லாசமாக தான் வந்தார்கள். நீ வருவது போல அவர்கள் வழியில் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் என்று நினைத்தார்களா? சனமும் நினைக்கவில்லை அவர்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாய், பிறகு தொடர்ந்து காரில் பயணம் செய்கிறாய், அந்த அல்லாஹ் மறந்து சென்று கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால், பயப்படு. காரை கொடுத்தது எதற்காக உனக்கு? அல்லாஹ் மக்கள் மத்தியில் கண்ணியமா வாழும் என்ற பெருமையா, என்னிடம் கார் என்ற அகந்தையா, நான் பணக்கான என்ற திமிரா? அடக்கி ஒடுக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சன நேரம் போதும். காரில் உள்ளவர்கள் எல்லாம் தகுடுபடியானார்கள், சின்னாமனமாக்கப்பட்டார்கள்.
உருகுலைந்து போனார்கள். பத்திரிகையில், ரேடியோவில், தொலைக்காட்சியில் செய்தியை பார்க்கும்போது என்ன நினைக்க வேண்டும்? ரப்பே, இந்த காரணி எதுக்கா கொடுத்த நீ என்று நீ அந்த ஆண்டவனுக்கு நன்றி செய். அவனை மறக்காத. நீ மறக்காமல் நீ நன்றி செய்யக்கூடிய நேரத்தில் உன்னை ஆபத்து விட்டு அன்பனால் காப்பாற்ற முடியும். ஏன்? ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுவது என்ன அனுமதி என்று அல்லாஹ் சொல்லும் போது ஒரு மூச்சு, ஒரு பேச்சு, ஒரு அசைவு, ஒரு நடை, கை கால் அசைவு, கண் இமை மூடுறது திறப்பது, நாவு அசைவது எல்லாமே அவனை கொண்டு தானுங்களே. அறிவாளிக்கு ஜாடை போதும் என்பது அரபில் ஒரு பழமொழி. அப்போது சொன்னார்கள், உஷாரா இருந்து கொள், பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து, இத்தகுல்லா வத்தகுல்லா ஃபத்தகுல்லா. குர்ஆன்ல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொன்னா பயப்படுங்கள். என்னத்துக்கு பயப்பட சொல்றான்? கொடூரமானவனா ரப்பு, நவுதுபில்லா. 70 தாயை விட கருணையாளன். எவ்வளவு பெரிய கிருபையாளன் என்று சொல்ல, 700 7000 இவ்வளவு பெரிய கிருபையாளன். அவ்வளவு பெரிய கருணையாளனுக்கு பயப்பட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால், கொடுத்த நியாமத்துகளை உங்களது என்று நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். கொடுத்த வீடுகளை, நிலங்களை, கார் போன்றவர்களை, செல்வங்களை, நகைகளை, ஆபரணங்களை என்னது என்று நீ சொல்லாதே. உனக்கு அல்லாஹ் பிச்சையா தந்தான். ஆதாமின் ஃபஸல் ரப்பி, என் ரப்பு எனக்கு பிச்சையா தந்தான், கொடையா தந்தான் என்று சொல்ற காலம் எல்லாம் அல்லாஹ் வாக்குறுதி செய்கிறான். அதை அதிகப்படுத்துவேன், அதை இன்னும் அதிகமாக்குவேன், என் கொடைகளை உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நான் கொடுப்பதை தடுக்கக்கூடியவன் யார்? ஹதீஸ் ஷரீஃப்ல வருகிறது, நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கொடுப்பதை உலகமே தடுக்க முடியாது. உலகமே சேர்ந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்க நாடும் போது அல்லாஹ் தடுத்தால் அது யாரும் தர முடியாது. இது ஒண்ணு போதாதுங்களா? உலகம் என்ன செய்ய முடியும்? உறவினர்கள் என்ன செய்ய முடியும்? விரோதிகள் என்ன செய்ய முடியும்? எதிரிகள் என்ன செய்ய முடியும்? நயவஞ்சர்கள் என்ன செய்ய முடியும்? சூழ்ச்சிகாரன் என்ன செய்ய முடியும்? சதிகாரன் என்ன செய்ய முடியும்? கொலைகாரன் என்ன செய்ய முடியும்? கொள்ளையர்கள் என்ன செய்ய முடியும்? திருடர்கள் என்ன செய்ய முடியும்? யார் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய இந்த பேச்சுக்கு முன்னாலே, நான் உன்னை வாழ வைத்தால் இந்த உலகம் ஒன்றா சேர்ந்தாலும் அதை தடுக்க முடியாது. நபி சொல்றார்கள், அவனே உன்னை கைவிட்டான், அவனே உன் வாழ்வுக்கு முடிவு வைத்து விட்டான், முற்றுப்புள்ளி. இந்த உலகமே சேர்ந்தாலும் உன்னை வாழ வைக்க முடியாது. இது திட்டவட்டமாக நபி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அமரை கொண்டு, உத்தரவு கொண்டு சொன்னார்கள். எனவே எந்த ஒரு நியாமத்து உங்களை நேரி வந்தாலும் சரி, கொடைகள், கிஃப்ட், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள். அல்லாஹ், எனக்கு தகுதி இல்லை, நீ எனக்கு தந்தாய், இது உனக்கு சொந்தமானது என்று நீங்கள் மனதார சொல்லுவீர்களேயானால் அதுதாங்க வணக்கம். நபி முஹம்மது ரசூலுல்லாஹி சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிய பேச்சு பேசுவதும் தர்மம். ஒருத்தர் கேட்கிறார், காசு பணம் கொடுப்பது தர்மம், வீடு வாசல் கட்டி கொடுப்பது தர்மம், மக்களுக்கு கிணறு தோண்டுவது, ஆறு வெட்டுவது தர்மம், மரங்களை வளர்ப்பது தர்மம், ரோட்ல கடக்கக்கூடிய கண்ணாடி சீசாக்களை எடுத்து ஓரமா போடுவது தர்மம், முட்களை விலக்கி போடுவது தர்மம், பெரிய கற்களை ஒதுக்கி போடுவது தர்மம், அருமை மனைவிக்கு ஆசையுடன் ஹலாலான மனைவிக்கு, சொந்த மனைவிக்கு முத்தம் கொடுப்பது தர்மம். உங்கள் கையால் உங்களுடைய சொந்த மனைவிக்கு உங்களால், உங்களுடைய திருக்கரங்களால் ஆகாரம் ஊட்டுவீர்களேயானால் அதுவும் தர்மம். உங்க மனைவிக்கு நீங்க முத்தம் கொடுக்கிறது தர்மம் ஏன் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சதகான் ஏன் வந்துச்சு? உங்க மனைவிக்கு நீங்க செலவு பண்றது சதகா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். உங்க பிள்ளைங்களுக்கு செலவு பண்றது சதகா, நபி அவருடைய ஹதீஸ். அப்ப தர்மம் என்று சொல்லும் போது இனிய பேச்சும் தர்மம். நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பா, ஆசையா, பிரியமா, கடுகடுப்பு இல்லாமல், சிறுசுடுப்பு இல்லாமல், கோபம் இல்லாமல் நீங்கள் பேசுவீர்களேயானால் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, அதுவும் ஒரு தர்மம் என்று சொன்னார்களே. எதையெல்லாம் தர்மம் கணக்கில் நபி ஆக்கிவிட்டார் என்று சிந்தித்து பார்ப்பீர்களேயானால் அல்லாஹ் கொடுத்த கொடைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.